தரமான ஜீப் சஃபாரி, ஃபால்ஸ், ரிவர்ஸ், மவுண்டன் வியூன்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஜீப் சஃபாரிய மிஸ் பண்ணிடாதீங்க. கொடைக்கானல், ஊட்டி மாதிரியே இந்த வாகமன் அப்படின்ற இந்த இடமும் ஒரு அழகான ஹில் ஸ்டேஷன் தான். சூசைடு பாயிண்ட் அப்படின்னு ஒரு இடம். இந்த இடத்துல ஒரு டீ கடை இருக்கும். அங்கிருந்து ஆப்போசிட்ல ஒரு டீய குடிச்சிட்டே நம்ம மவுண்டன் வியூவ அழகா பார்க்கலாம். 2வதா ஒழுப்போனி டனல் அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூட்டு போவாங்க. இந்த டனலுக்குள்ள போறதுக்கே ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்கும். இந்த டனலோட நீளம் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு மேல அப்படின்றத சொல்றாங்க. ஜீப் டிரைவர் நம்ம கூடயே வந்து எல்லா இடத்தையும் சுத்தி காமிப்பாங்க. 3வது இடமா ஒழுப்போனி வாட்டர் ஃபால்ஸ் தான். வாட்டர் ஃபால்ஸ்லயே நீங்க குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். அது வரைக்கும் டிரைவர் அண்ணா பொறுமையா உங்களை இருந்து கூட்டிட்டு போவார். 4வது பிளேஸா ஒரு சூப்பரான ரிவர் கிராசிங்க. அதுல அந்த ஜீப் அந்த தண்ணியில அடிச்சுட்டு வரும் பாருங்க, பாக்குறதுக்கே தரமா இருக்கும். இந்த காட்டுக்குள்ள பழங்குடி மக்கள் நிறைய செடி வகைகளை வளர்க்குறாங்க. அதுல குறிப்பா இந்த ஏலக்காய், இந்த ஏலக்காய அண்ணன் வந்து எடுத்து காமிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் நிறைய பண்ணுவாரு. அதான் இடுக்கி டேம் வியூ பாயிண்ட கூட்டு போய் காமிப்பாரு. காமிக்கிறது மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அந்த டேம் பத்தியும் சொல்லுவாரு. ஜீப் சஃபாரி அப்படின்னாலே இந்த ஆஃப் ரோட் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம ஜீப் சஃபாரியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆஃப் ரோட் இருக்கும். டீப்பா ஃபாரஸ்ட்குள்ள போகும்போது பழங்குடி மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள பார்த்து நம்ம பேசலாம். ரொம்பவே அன்பான மக்களா இருப்பாங்க. 7வதா இந்த கோட்டமலை வியூ பாயிண்ட் தாங்க. இந்த இடத்துல நிறைய யானைகளை பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எங்க தங்கிருக்கீங்களோ அந்த ஹோட்டல்லயே வந்து உங்களை பிக்கப்பும் பண்ணிடுவாங்க, டிராப்பும் பண்ணிடுவாங்க. வீடியோவும் பார்க்கணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி பாத்துக்கோங்க.